ஐயோ பீட்ரா, ஆஹா ஐயோ ஃபேண்ட் கிழிஞ்சிட்டுங்க. ஃபேண்ட்டை பாரு, 2 பேரும் கூப்பிட்டு வரதுக்குள்ள பாதி ஊரு 2 ஃபேண்ட்டு தைக்கலாம். நம்ம ட்ரிப்புக்கான ஒரு அப்டேட் மட்டும்னு வச்சிங்களேன். இதான் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி. நீங்கள் யாரும் இந்த ஊர்லேருந்தே நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஃபேண்ட்டு கிழிஞ்சு விட்டு எனக்கு அங்கே சொன்னே டைட்டாக இருக்குன்னு உண்மையை கிழிஞ்சிட்டு. ஆஹா நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியா. ஃபேண்ட்டு கிழிஞ்சு விட்டுங்க. ஆமாம் போ, பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டோம். இங்கே பாருங்க அந்த குதிரையெல்லாம், அந்த குதிரை கட்டிகிட்டு இருக்காங்க புதுசா. ஏ வா, என்ன சாமி வந்துட்டா, ஏன் அங்கே பார்த்துட்டு இருக்க? ஹே ஃபேமே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நிறைய பேர் எங்கள் மேலே கோவத்தில் இருப்பீங்கன்னு தெரியும். பார்த்தீங்கன்னா 2 நாளாக வீடியோ போட முடியல. என்ன ரீசன்னு உங்களுக்கே தெரியும். நான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். நானும் இது முன்னாடியே எடுத்த வீடியோ தான், பட் இருந்தாலும் என்னால் சுத்தராக எடிட் பண்ண முடியல. கண்ணு ரொம்ப எரிய ஆரம்பிச்சிட்டு, தலையெல்லாம் ரொம்ப பெயின் ஆரம்பிச்சிட்டு. நானும் முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருந்துகிட்டே உங்களுக்கு வீடியோ கொடுத்தேன். நேற்று பார்த்தீங்கன்னா சுத்தர முடியலை, அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. இந்த வீடியோ என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதோட பார்ட் 2 தான். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போன வீடியோ தான். செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு, செம்ம அட்ராசிட்டியாக வந்துச்சு. ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வருங்க, பெல் ஐக்கன் ஆள் வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரி ஃபேமே, லவ்வில்லாட்டு நசனசன் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ண பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆயோ காலெல்லாம் பிடிச்சி இழுக்குது, முட்டையெல்லாம் பிடிச்சி இழுக்குது. ஃபேண்ட்டை பாரு, 2 பேரும் கூப்பிட்டு வரதுக்குள்ள பாதி ஊரு 2 ஃபேண்ட்டு தைக்கலாம். இங்கே 2 ஃபேண்ட்டு தைக்கலாம் இருக்கு. உங்கள் அக்கா அழுது, நீ அழுது, இதெல்லாம் தேவையா? வந்து பேசுறானா பேசிருக்கணும். எல்லாம் நீ பண்ண வேலை தான் எல்லாத்துக்கும். வாடி இவ்வளோ ஆனால் அழைச்சிட்டு போகிறதுக்குள்ள பாதி உயிர் போடுங்க. வண்டே திருப்பு அது சாத்து 2த்தையும். நீ உட்கார முடியல அந்த ஃபேண்ட்டை போட்டுக்கிட்டு. ஐயோ இடுப்பில் ஊற்றுதுங்க ஃபோனு. அப்போ எங்கள் அக்காட்ட பேசிட்டேன். எங்கள் அண்ணன் தான் பைத்தியம். ஐயோ இன்னும் ரன்னிங்கில் சொல்கிறேன் என்னாச்சுன்னு. கடுப்பாகுது, இங்கே கையெல்லாம் எப்படி நடுங்குதுன்னு. இப்போ போயிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். ஃபாலோ பண்ணணுமாமே ஒரு ஐயா. இது இல்லை. ஹே ஃபேமே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். போன வீடியோ பார்த்துருப்பீங்க. அது பற்றினா எங்கள் அக்காட்ட எங்கள் அண்ணன் பேச வச்சுட்டு, அது இருந்தாலும் எனக்கு ஒரு மட்டும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுகிட்ட பேசாமல் இருந்தது. எப்பா இது வரைக்கும் இப்படிலாம் சண்டை போட்டு, ஆனால் என்ன சண்டைன்னு சொல்ல விரும்பலை, பட் இருந்தாலும் சண்டை போட்டு இத்தனை நாள்லாம் பேசாமலாம் இருந்ததே இல்லை இது வரைக்கும். ஐயோ எங்கடா அங்கே போகுது பைத்தியம், இப்படியே பார்க்காம எப்படி சுற்றி அழைச்சிட்டு போகுது பாரு. ஐயோ ஃபேண்ட்டு கிழிஞ்சிட்டுங்க. ஐயோ அப்பவே நினச்சேன் டைட்டாக இருந்துச்சு அப்படின்னு. ஐயோ கிழிஞ்சே விட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன்ட்ட சொன்னோம். ஐயோ என்ன பண்ணுறது இப்போ? ஃபேண்ட்டு கிழிஞ்சு விட்டு எனக்கு அங்கே சொன்னே டைட்டா இருக்குன்னு உண்மையை கிழிஞ்சிட்டு. சரி போ பார்த்துக்கலாம். சரி போ பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டோம், அது என்ன பண்ணுவது? ஐயோ ஏங்க ஃபேண்ட்டு கிழிஞ்சு விட்டுங்க. ஆமாம் போ பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டோம், இதில் என்ன இருக்குது? கீழே வந்து கீழே தானே கிழிஞ்சிருக்கு, மேலே கிழிஞ்சிச்சு, அது என்ன பண்ண போகுது? இப்போ எங்கடா போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோயிலுக்கு தான் போகிறோம். போன வீடியோ அன்னைக்கே சொல்லியிருந்துச்சு அண்ணன், வெள்ளிக்கிழமை போங்க
வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போண்டா தம்பி அப்படின்னுச்சு. சரி நான் போனேன் அப்படின்னு நானும் சொன்னேன். சரி அது என்ன சொன்னிச்சுன்னா, ஃபோன் பண்ணி காலையில் வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். நைட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். நைட்டு அட்மிட் ஆகிட்டேன். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. சரி நான் அட்மிட் ஆகிட்டேன். சரி காலையில் வீட்டுக்கு வந்தோன்னா பார்க்குறேன் 8 டைம் ஃபோன் பண்ணிடுச்சு. எங்கடா இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. இப்போ தானே ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், இங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஹாஸ்பிட்டலில் இருக்கியா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கிட்ட அண்ணன்ட்ட சொல்லலை. ஏன்னா அது நான் எதுவும் ஆகிட்டேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதனால சொல்லலை, நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கேட்டுச்சு டைம் ஆகிட்டு கிளம்பிட்டியான்னு கேட்டுச்சா. டைம் ஆகிட்டு கிளம்பிட்டியா, எங்கன்னு கிளம்பணும் அப்படின்னா அவட மறந்துட்டியாடா அப்படின்னுச்சு. அதுக்கப்புறம் தான் அதான் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தேனடா அப்படின்னுச்சு. ஐயோ மறந்துட்டேனா அப்படின்னோன்னா அதுக்கப்புறம் இருக்குன்னு தண்ணி எடுத்து ஊற்றி காக்கா குளியல் குளிச்சுட்டு ஓடியாந்தேன். இங்கே பாருங்களேன், இந்த கீழே மாட்டு வந்துருமா லாக் சிஸ்டம். வேக ஹெல்மெட் தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கீழே உள்ள லாக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிட்டுங்க. அது மாட்டாமலே இருக்கலாம் இருக்குது. மாட்டுறதுக்கு சீக்கிரம் ஹெல்மெட் வாங்கணுங்க. இல்லைன்னா சேஃப்டி தான் முக்கியம். ஃபஸ்ட்டு முதல்ல சேஃப்டி தான் முக்கியம். அதான் ஏதோ வேதாரண்யத்துக்கிட்ட ஏதோ ஒரு கோயில் சொன்னாங்க. நான் கோயிலுக்கெல்லாம் போகவே மாட்டேங்க. எங்கள் அண்ணன் கூப்பிட்டுச்சுன்றதுனால ஒரே காரணத்தினால போயிட்டு வருவோம். கடவுள் புண்ணியத்தில் எல்லா பிரச்சனையும் இப்போ தாங்க ஒரு ஹாப்பியாகவும் இருக்குது. எப்படி தெரியுமா, இது வரைக்கும்லாம் இத்தனை நாள் தான் நானும் எங்கள் அக்காவும் பேசாமலாம் இருந்ததே இல்லை. இத்தனை நாள் வரைக்கும் எப்படின்னா பிரச்சனை சண்டைனா அதான் எங்கள் அண்ணன்ட்ட கூட சண்டை வந்துச்சுன்னா அடுத்த சைடே பேசிடுவேன். ஆனால் எங்கள் அக்காட்ட அதிகபட்சம் சண்டை வந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் தாக்கு பிடிக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதாலையும் பேசாமல் இருக்க முடியாது, நானும் பேசாமல் இருக்க முடியாது. ஆனால் இருக்கையிலே 2 வாரம் பக்கம் ஆகிட்டு, 1 வாரமோ 1.5 வாரம் பக்கம் ஆகிட்டு பேசாமல் இருந்து எனக்கே ஒரு மாட்டம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. அதுக்கிட்ட பேசணுன்னு தான் தோணுச்சு. நான் நினச்சேன் அதுவாக வந்து பேசட்டும் அப்படின்னு நினச்சேன். சரி எங்கள் அண்ணனும் விடலை. மேக்ஸிமம் பேசுனதே உங்களுக்காக தாங்க. நீங்கள் தான் ரொம்ப ஃபீல் பண்ணீங்க. எல்லா கமெண்ட் அண்ணன் சேனல்லையும் சரி, என் சேனல்லையும் சரி, 2 சேனல்லையும் கமெண்ட். அதில் இன்ஸ்டாவில் வேறு நேற்று நான் என்ஆர்எஃப் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய 2-3 யூடியூப்பில் உள்ளவங்க யூடியூபர்ஸோட பேசிகிட்டு இருந்தோம் லைவ் போட்டு இன்ஸ்டாவில். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைவ்லேயும் சரண் ப்ரோ உங்கள் அக்காட்ட போய் பேசுங்க அப்படின்னு எப்படியா இருந்தாலும் பேசியிருப்பாங்க. ஏன்னா எனக்கே ஒரு மாட்டம் கஷ்டம். வீட்டுக்கு இங்கே இருக்கிறப்ப எனி டைமாக அடிச்சுக்கிட்டு கிடப்போம். ஒரு எனி டைமும் போட்டு வம்பு இழுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சடையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு எனி டைமாக அடிச்சுக்கிட்டு தான் கிடப்போம். ஆனால் அந்த 1 வாரம் எப்படி தெரியுமா இருந்துச்சு, வீட்டில் நான் மட்டும் தனியாக ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிக்கிட்டு. அதனால தாங்க தலைவலி வந்துட்டு, கண் வலி, எல்லா வலியும் வந்துட்டு, எனி டைம் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேனா. அதனால சரி விடுங்க, எல்லாம் நல்லதுக்கே நினச்சிட்டு விட்டுற வேண்டியதான். நான் திருத்திரம்பட்டிகிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி ஹாஃபமே லவ் யூ நம்ம பார்த்தீங்கன்னா திருத்திரம்பட்டிக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேதாரண்ய சைடு தான் இருக்குதாம்மா கோயில். இது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப்புக்கான ஒரு அப்டேட் மட்டும்னு வச்சிங்களேன். இதுதான் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி இந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டுனா இப்போ போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளம்ப வேண்டியதான். ஃபுல்லாக பேக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு டாப் பாக்ஸ்லாம் அதெல்லாம் ஒரு ஃபீலுங்க. நான் ரைடிங் கியர் வாங்கணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. எனக்கு ரைடிங் ஜாக்கெட் வாங்கணும் அப்படின்னு. இந்த ரைடிங் ஜாக்கெட் வாங்குற அளவுக்கெல்லாம் சுத்தராக பட்ஜெட் இல்லையா. சரின்னு நான் ஒரு பிக் ஷாப் இருக்குது திருவாரூரில், அங்கே போய்ட்டு போட்டு பார்த்தோம் தான். அது 12,000 சம்திங் சொன்னாங்க. 12,000 அப்படின்னு நமக்கு இருந்துச்சு. ஒரு சட்டை அது 500 ஆனால் ஒரு ரைடிங் கியரு அது 12,000. எதுக்கு சட்டை எதை கம்பேர் பண்ணுறேன்னா அது அப்படி சொல்லலை. ரைடிங் கியர் போட்டு ஓட்டுறது அப்படின்றது ரொம்ப 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 நல்லது. நம்ம சேஃப்டி தான். ஏன்னா level 2 பேடிங் இருந்துச்சு. அதில் நீங்கள் எப்படி தான் போய் கீழே விழுந்தாலும் வச்சிங்களேன், உங்களுக்கு அதிகபட்சம் அடியெல்லாம் படாது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால சொல்கிறேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எங்கள் அக்கா வேறு திரும்பி பார்த்துட்டு வந்துட்டுருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால அது தூக்கி பார்த்தாங்க. எதுக்கு சொல்ல வந்தேனே மறந்துட்டேன் பாருங்க. அது 6 kg 7 kg இருக்கும் போருக்கு. செம்ம வெயிட்டு, தூக்கி பார்க்கவே முடியல. ஆனால் போட்டோன்னே ஒரு மாட்டம் உடம்புலாம் செலுத்துச்சு. ஒரு கம்ஃபர்டபுள், சரியான கம்ஃபர்டபுள். ஆனால் வெயிட் இருந்துச்சு தான். பட் இருந்தாலும் போக போக பழகிடும். ஆனால் எல்லாமே பழகிடும் தான் போக போக. எதாக இருந்தாலும் பிரேக்கப்பு எதாக இருந்தாலும் போக போக பழகிடும் தான், எவ்வளோ ஃபீலிங்ஸாக இருந்தாலும். ஐயோ பீட்ரா, ஆஹா தம்பி என்ன இப்படி போகிறாப்புல ஹார்ட் த்ராட்லரு. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா ரைடிங் கியர்ஸ் வாங்கணுன்னு எனக்கு ஆசை. தம்பி எங்கள் அண்ணனை போய்ட்டு பொறுமையாக போக சொல்லணும். பொறுமையாக தான் போகணும். ஐயோ நானே நேரம் விட்டு போங்க. ஓஹோ காருக்காரர் நம்மளோட ரேசர் அது. ஹோண்டா சிட் என்னமோ. ஐயோ எப்பா
எல்லாம் இடிக்கிற மாதிரியுமே வராங்க வந்து. ஐயோ எங்கிட்டு போகிறேன்னு தெரியல. எங்கள் அண்ணன் விட்டுட்டு போயிட்டுங்க. நீங்கள் புற 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 ஏங்க எங்கிட்டு போகிறதுன்னு தெரிலங்க. ஐயோ எங்கிட்டு போகிறது? வேதாரண்யம் எங்கிட்டு தான். ஆனால் வேதாரண்யமா இல்லை வேளாங்கண்ணியானே காதில் விழுவுல எனக்கு. எங்கே போதா? ஐயோ கண்ணு கட்டினது ஆளை காணுங்க. ஐயோ எங்கேயாச்சும் தண்ணி கட்டில் விட்டு மாட்டிட்டு நிற்க போகிறேன். எதுக்கும் விரட்டி ஓட்டுவோம். அதை விட நிறைய பேர் காலேஜ் வாங்க ப்ரோ, காலேஜ் வாங்கன்னு நிறைய பேர் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ காலேஜ் வாங்க ப்ரோ. நான் உங்கள் காலேஜில் புதுசாக நியூ அட்மிஷன்லாம் இருக்காங்களே, அவங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ உங்கள் காலேஜில் தான் ப்ரோ சேர்ந்துருக்கேன், வாங்க ப்ரோ உங்களை பார்க்கணும் அப்படின்னாங்க. நான் காலேஜ் வர மாட்டேன் ஐடியாவே இல்லை. ஆனால் உடம்பு முடியாமல் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் எடுக்கிறேன். ஏன்னா ஒரு 1 ஹவர் இல்லைனா 2 ஹவர் அவ்வளோதான் ஆகும். ஆனால் கிளாஸுன்றது ஒரு நாள் ஃபுல்லாங்க முடியலைங்க. கிளாஸ்லாம் உட்காந்துருக்கவே முடியலை. அதுவும் இந்த எழுதுகிற வேலையெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், கண்ணை உத்து பார்த்து எழுத முடியல. அதனால தான் நான் காலேஜே போக முடியல. ஐயோ என்னண்ணே எங்கள் அண்ணனே காணும். ஐயோ எங்கள் அண்ணனே காணும். இன்னுங்க நான் எங்கள் அண்ணனை கண்டுபிடிச்சோன்னா உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கண்ணு கட்டின தூரத்து காணும். யாயோ எங்கேயா போனீங்க? ஐயோ ஒருவேளை இப்படியே பூந்து வருதோ நினச்சேன். அங்கே ஒரு ரோடு இருக்கு, அதில் பூந்து வருது. பூந்து வந்திருக்கு. என்ன நிற்கிது அங்கே? ஏங்கடா? ஐயோ திருப்பிட்டு ஐயோ பாதை மாறி இதானே வேதாரண்யம்? ஆமாம் இதான் வேதாரண்யம். ஐயோ இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்போ தெரியுதா? எழுந்திரிச்சு நிற்கிறேங்க. பாருங்க ஃபுல்லாக ஏறிங்க இந்த சைடு. செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக ஏறிங்க இந்த சைடு. செம்மையாக இருக்குது பார்க்கறதே. இல்லை ட்ரெஸ்ஸெல்லாம் ஊற்று போட்டு போய் குளிக்கலாமான்னு தோணுது. இல்லை அப்படியே போய் விழுந்தாலும் சரி, விழுந்து எழுந்திரிச்சாச்சும் வரலாம். அவங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்க. சரி உங்களுக்கு இந்த செடி மறைக்குதுங்க. நின்றுங்க, நான் அங்கிட்ட இருந்து நல்லா தெரிஞ்சிச்சு நான் காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது? என்னண்ணா இவ்வளோ பெருசாக இருக்குது குதிரை? எங்கே இன்னும் உள்ளே போகணுமா? நடந்து போகணுமா? கேமராலாம் இருக்குது. எவ்வளோ பெரிய குதிரை பேர்? எங்கே போகிறது? பைக்கா? நாங்கள் நிலையில் இருக்கேன். எங்கே போய் போடுமா? அப்போ 1 2 என்ன விடணும்? அங்கிட்ட இருக்கு குதிரை. ஆஹா நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கியா? நல்லா துண்டை விரிச்சு போட்டு படுத்து தூங்கலாம். ஆஹா ஃபேன் ஓடுதா? அம்மா எங்கன்னு பாரு. பைக்கே காணோம். செருப்பு எங்கே கிடக்கு? ஐயே அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து ஆளுக்கு எடுத்துன்னு சொல்கிறாங்க. 20 ரூபா கொடுத்துட்டோம். என்கிட்ட 30 ரூபா இருக்கு. 30 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டுமா? 10 ரூபா கொடுக்க முட்டுறாங்க. 30 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டா? கொடுத்து பிரிச்சுக்கோங்கன்னு சொல்லி இந்த உங்க கையில் விடு. தண்ணி உள்ள இங்கே பாருங்க அந்த குதிரையெல்லாம். அந்த குதிரை கட்டிட்டு இருக்காங்க புதுசாக. எங்களுக்கு யாருமே காணுக்கா. வாக்கா, யாரும் இல்லைக்கா. வா. என்ன சாமி வந்துட்டா? ஏன் அங்கே பார்த்துட்டு இருக்க? என்னன்னு சொல்லு. பெரிய விளாகரா இருப்பாரோ?
அக்கா என் மாஸ்க் கிடக்கான்னு பாருக்கா. வளையல் வேணுமா? வளையல் போட்டு விடணும் வாங்கினுமா? எவ்வளோக்கா அது? உனக்கு தான் அந்த இது எவ்வளோ? நீ போட்டு விடுறியா? தம்பி போட்டு விடுறான். பிச்சைக்காரன் தானே நீ? பிச்சைக்காரன் தானே நீ? ஒரு கையில போடலாம்ல. அஞ்சம் வாங்கிட்டு வாங்கச்சு. வாங்கிட்டு வா. வளையல் போடுறா ஒரு சாடி. ஏய் அம்மா எங்கள் அம்மா ரேட்டு சொல்லுவாங்க ப்ரோ. வளையல் ரேட்லாம் 30 ரூபா. சென்னை விளைவி எங்கள் அம்மா ஒரு அரை டஜனா எவ்வளோது இது நம்ம வாங்கினோம்? டஜன் எவ்வளோது? டஜன் எவ்வளோது? என்ன டஜன் 50 ரூபா. எந்த சட்டை சித்திரம்புல சரக்கு எடுக்கிறீங்களா? எங்கள் அம்மா வளையல் கடை தான் வச்சுருக்காங்க. நாங்கள் ஹோட்டலில் வளையல் கடை தான் வச்சுருக்கோம். வளகாப்பில் வளையல் எனக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் எவ்வளோ? எல்லா கடையும் வயசாச்சு விட்டுருக்காங்க. காரஞ்சிட்டிகளில் கடை போடுவீங்களா? இங்கே தான் போடுவீங்களா? இது டஜன் எவ்வளவு? நான் உண்மையை வியாபாரி உண்மையை என்ன எனக்கு எவ்வளோ கிரு செவனேன்னு 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம் நம்ம. செவனேன்னு இருக்காம நீ பாட்டில் இந்த இருக்கு பண்ண மாஸ்க்கு. அவர் இங்கே தான் இருக்காரா? அவரை பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். இந்த நின்று நான் இதை மாட்டிக்கிறேன் மாஸ்க்கை. ஐயோ எங்கள் அண்ணன் பாட்டில் போயிட்டு இருக்கு பாரு. வழி தெரியாமல் எங்கேயும் நிற்க போகிறோம் போ. ஐயோ ஃபேண்ட் வேறு சுத்தராக கிழிஞ்சு விட்டுங்க. கோயிலுக்குள்ளே உட்காரத்துக்குள்ளே ஐயோயோ பதுங்கி உட்காடுறேன் திரும்பி. நான் போயிட்டுருக்கான் கோயிலில் உட்காரப்பெல்லாம் எங்கள் அக்காவோட ஷாலை இழுத்துக்கிட்டே உட்காந்துருக்கேன் மறைச்சி ஃபேண்ட்டை. ஒரே ஃபன்னாக விட்டுருச்சு. சே ஜாலியாக தாங்க இருக்குது கோயிலுக்கெலாம் வந்துட்டு போகிறது. ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் அது வரைக்கும் வந்ததில்லை. எங்கள் அண்ணன் சொல்லி எங்கள் அண்ணன் அழைச்சிட்டு வந்ததுனால வந்தேன். இங்கே பாருங்கள் இது வாய்மேடுன்னு அநேகமாக நினைக்கிறேன். பேருந்து நிலையம் சம்திங் தெரியலை எங்கேயும் போடல. ஆனால் உள்ளே வாய்மேடுன்னு தான் போட்டிருந்த மாட்டம் இருந்துச்சு. நீங்கள் யாரும் இந்த ஊர்லேருந்தே நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. செம்ம ஜாலியாகிடுச்சு. எல்லாம் குதிரைலாம் எவ்வளோ பெருசு தெரியுமா? நல்லா தென்னை மரம் சைஸுக்கு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி சாமி சிலையெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. எதுக்கு சிலையெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு தெரில. டாக்டர் மட்டும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வக்கீல், அதுக்கப்புறம் நிறைய மாட்டம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். எங்களுக்கு என்ன அங்கே போனோடனே எனக்கு வயிற்ற பசிக்க ஆரம்பிச்சிட்டு எங்கள் அண்ணன் போயிட்டு லேஸும் அதுக்கப்புறம் ஜூஸும் வாங்கிட்டு வந்து ஊற்றிச்சு தின்னுவிட்டு அங்கேயும் உட்காந்துட்டேன். அவ்வளோதேன். அதோட முடிஞ்சு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். இந்த விலாகை இதோட என் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல்லைக்கு முன்னே ஆள் வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் கண்டிப்பாக வந்துகிட்டு இருக்கோம். இது நம்மளோட ட்ரிப்போட முதல் பிள்ளையார் சொல்லி மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. முன்ன மட்டும் வியூஸும் போக மாட்டுது. இது பார்த்திங்கன்னா என்ன ஒரு தெரியல. தாத்தாவோ நினைங்க தாத்தா போய்க்கிறோம். 3:15 ஆகுதுங்க. கரெக்டாக 4 மணிக்கு கிளம்புனோம்னா திருத்திரம்பள்ளியில் 4:30 ஸ்கூல் விட்டு பார்த்துட்டு போகலாம். பைத்தியம் அதுக்குள்ளே கிளம்பிட்டு. சரி ஃபேமே லவ் யூ லாட் மிஸ் யூ பாய்.